ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து இந்த சீசனில் நம்ம ஆல்ரெடி இன்டூ வின்டர் சீசன். இப்போ வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூட்ரிஷனல் டிப்ஸும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்டிலிட்டி ஆகட்டும், வின்டருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, வி ஹாவ் டு கீப் டூயிங் இட். பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வின்டர் சீசனில் சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்னென்னா, மெயினாக நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸாக எடுக்கணும். அதாவது சீசன் வந்து மாறும்போது அந்தந்த சீசனுக்கு அந்தந்த கண்ட்ரியில் நம்ம வந்து பாடி அக்கஸ்டம் ஆயிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1/3 ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா 2/3 வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்ன, எந்த ஃபுட் எடுத்தாலும் நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான். அதில் 2 டிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நமக்கே அந்த விண்டர்லேருந்து எஸ்கேப் பார்த்துக்கு நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கு நல்லா வார்ம் வாட்டர் குடிக்கிறோம், நிறைய வந்து பெவரேஜஸ் எடுக்கிறோம். பட் ஆனால் அதில் ஃபர்டிலிட்டிக்கும் என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம பாடி வார்மாக இருந்தால் தான் ஃபர்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்குபேட்டரே நாங்கள் எப்போ வைக்கிறோம், 38 டிகிரிஸில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியை இன்குபேட்டர் மாதிரி தானே, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வைக்கணும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வார்மாக இருக்கணும். ஸோ மெயினாக நட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், வைட்டமின் சி நிறைய எடுக்கணும், ஃப்ரூட்ஸ்லேருந்து வர க்ரீன்ஸும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அகெயின் வில் ஆட் ஆன் த வைட்டமின்ஸ். வைட்டமின்ஸ் வில் கிவ் எனர்ஜி. அதே மாதிரி டயர்டாக இருக்க மாட்டேங்க. வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக லேசியாக எல்லோரும் தூங்கிட்டு வேலை பண்ணவே தோணாது. ஏன்னா டேஸ் ஆர் வெரி ஷார்ட்டு, ஸோ நைட்ஸ் ஆர் லாங்கர். அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு வந்துட்டு எல்லாமே அந்த லேசினஸ்னால எந்த ஒரு ஃபாலோஅப்புமே இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வைட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. சாலட்ஸ் எதுக்கு எடுக்கிறோம், ஏன்னா கான்ஸ்டிபேஷன் வராமல், ஏன்னா ஃப்ளூயிடும் நிறைய எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து வின்டர் சீசனில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடித்தாலே போதும்னு நினைக்கிறத விட்டுட்டு நிறைய வாட்டர் குடிக்கணும்னு தோணாது. ஏன்னா அந்த ஹைட்ரேஷன் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அதனாலே நிறைய மலச்சிக்கல் எல்லாம் வரதை பார்க்குறோம். ஸோ ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ். வெளியில் போய் வாங்குறது சோம்பேறித்தனமாக இருக்கலாம், வாங்கிட்டு நம்ம அதை எடுத்து சில்லுன்னு இருக்க சாப்பிட முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் சில பேருக்கு வந்து ஹெல்த்தி டயட் போகாமல் இருக்கலாம். அதே மாதிரி வைட்டமின் சி, நம்ம ஊரில் கான்செப்ட் என்ன, வின்டர் குளிர்காலம் வந்துருச்சுப்பா, எதுவுமே ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது, எதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்தே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மெயின் ஃப்ரூட்ஸ் வந்து லெமனு, ஆரஞ்சு, இது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது சாப்பிட்டாலே கோல்டு வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த சீசனில் தான் எல்லாருக்கும் ஃப்ளூ சீசன் சொல்கிறோம் இல்லையா, எல்லாருமே கோல்டு காஃபு ஏதாவது ஒரு வைரல் டிசீசஸ் வர டைம். எல்லாமே வைரஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து ஆரம்பிக்கிற சீசனில் நம்ம அந்த டைமில் கரெக்டாக நம்மளோட இம்யூனிட்டி கரெக்டாக வச்சுக்காமல் இருந்தோம்னா நமக்கு எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி இம்யூனிட்டி டெவலப் ஆகணும்னா இந்த வைட்டமின் சி கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லணும்ல, எல்லாமே க்ரீன் எல்லோவில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து வெளியிலே போக மாட்டோம், மழை இருக்கும், இல்லைன்னா பாதி நேரம் குளிர்னால வெளியில் போய் வாக்கிங் பண்ண மாட்டோம், சன் எக்ஸ்போஷர் கிடையாது, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணவங்களுக்கு வைட்டமின் டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வைட்டமின். நிறைய ஸ்டடீஸில் பிசிஓ ஆகட்டும், நிறைய ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகட்டும், வைட்டமின் டி லெவல் நல்லா இருக்கவங்களுக்கு நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வைட்டமின் டி எக்ஸ்போஷர் இல்லாதனால சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று பவுல்ட்ரி ஃபுட்ஸாக இருக்கலாம், எக்காக இருக்கலாம், மஷ்ரூமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சன்லைட் போகாத சப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். வைட்டமின் டி ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணிவிட்டு நம்ம க்ளாத்திங் அதே மாதிரி வார்ம் க்ளாத் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து காட்டனா தின்னா இப்படியெல்லாம் போடாமல் கொஞ்சம் திக் கிளாத்திங்காக வார்மாக வச்சுக்கிறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெட்னஸ், ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன்னு ஒன்று இருக்குது இல்லையா. விமனுக்கு மெயினாக அந்த பீரியட் டைம் ஆகட்டும், நார்மல் டேஸ் ஆகட்டும், ஏதாவது டிஸ்சார்ஜஸ் இருந்தாலும் மழையிலும் வெயில் இல்லாதனால ட்ரெஸ்ஸும் நிறைய காயாது. நிறைய பேருக்கு வந்து அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சாயில்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்னாகும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ப்ரைவேட் பார்ட்ஸில் நிறைய அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து நல்லா சாப்பிட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரேஷன் கிடைக்காததுனால நம்ம வந்து வாட்டர் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஜீனையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வின்டரை வந்து க்ராஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை.
நார்மலாக இருக்கும்போதே ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, அதே மாதிரி அந்த டைமில் ஃபர்டிலிட்டி சான்சஸும் நிறைய சான்சஸ் இருக்கும். வின்டர் சீசனில் ப்ரெக்னென்சி ரேட்ஸ் ஆக்சுவலாகவே நாங்கள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். பட் என்ன சயின்ஸ் சொல்லுது, நிறைய ஸ்டடீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் போய் படித்தேன் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் 4 சீசனையும் கம்பேர் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீசன்லுமே ப்ரெக்னென்சி ரேட் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரோஸ்பெக்டிவாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரே மாதிரியான பேஷண்ட்ஸ் எடுத்து எல்லா சீசன்லையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஐயுஏ பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ் ரேட் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நேச்சுரல் கன்செப்ஷன் அப்படின்னு போகும்போது சில பேருக்கு வின்டர் சீசனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. பட் எனிவே இந்த சீசன்லையும் நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டிக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம், 2வது ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். தேங்க்யூ.